அனைவருக்கும் வணக்கம். 21 என்ற தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணம் என்ன, இவர்களுக்கு பலம் என்ன, பலவீனம் என்ன, இவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள், பலம், பலவீனத்தை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். இந்த வீடியோ பதிவில் 21ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பிரமிக்க வைக்கும் குணங்கள் என்ன, பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. 21 என்ற தேதியில் 2ம் 1 என்ற எண் உள்ளது. இவற்றின் கூட்டுத்தொகையானது 3 என்ற எண் கிடைக்கிறது. இப்படி இந்த 3 எண்களுமே மிக முக்கியமான எண்களாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 2 என்பது சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு எண்ணாக பார்க்கப்படுகிறது 21ல. எனவே சந்திரனுடைய தன்மை எப்படியோ அதே போன்று அறிவுல சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது இந்த 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள். அது மட்டுமல்லாது 1 என்பது சூரியனுடைய அமைப்பை குறிக்கக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய அறிவாற்றலால் அனைத்து விஷயத்திலும் பிரகாசித்து செயல்படக்கூடிய வாய்ப்பு 21 என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு கிடைக்கிறது என்பது 1 என்ற சூரியனின் தன்மையானது வெளிப்படுவதற்கான வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. அதே போன்று 2 மற்றும் 1 இவற்றின் கூட்டுத்தொகையானது 3 என கிடைக்கிறது. 3 என்பது குருவினுடைய சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய எண்ணாக பார்க்கப்படுகிறது. 3 என்பது நவ கிரகங்களிலே மிக அதீத நன்மை தரக்கூடிய வலுவான சுப கிரகமாக பார்க்கக்கூடிய குருவின் சாராம்சத்தை பெற்ற எண்ணாக பார்க்கப்படுகிறது. இப்படி இந்த 3 எண்களின் ஒரு கூட்டணியில் கிடைக்கக்கூடியதுதான் இந்த 21 என்ற எண்ணானது. இந்த 21 என்ற எண்ணில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் குருவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்படி குருவின் ஆதிக்கம் சற்று கூடுதலாக இருந்தால் செல்வ செழிப்பு, வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை என அனைத்திலும் மிக பெரிய அளவிற்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. குருவின் ஆதிக்கம் சற்று குறைந்திருந்தால் சில வாழ்வில் அடிபட்டு கஷ்டப்பட்டு முன்னேறக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். பெரும்பாலும் இந்த 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அடிப்படையாக செல்வம் இல்லை என்றாலும் அதை தன்னுடைய வாழ்வில் படிப்படியாக பெறுவதற்கான வாய்ப்பை தாங்களே உருவாக்கி கொள்ளக்கூடிய அறிவாற்றல் என்பது இவர்களுக்கு மிக அதீதமாக இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. பிரமிக்க வைக்கும் குணங்களிலும் ஒன்றாக இருக்கிறது. இப்படி 21ஆம் தேதி பிறந்தவர்களுடைய கிரகங்களின் அமைப்பு இருக்க இவர்களுடைய சொந்த வாழ்வில் நலன் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும். 21ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில தங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் தங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி, அறிவை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் அதீத ஆர்வமும் கொண்டவர்களாக இருக்கின்றனர். இவர்களுக்கு சற்று சுயநலம் என்பது கூடுதலாகவே இருக்கும். இவர்களுடைய சுயநலம் இவர்களுக்கு மிகப்பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது 21ஆம் தேதியில் பிறந்த நபர்களுக்கு. ஏனென்றால் இவர்களுடைய சுயநலத்தின் காரணமாக பல மடங்கு நன்மை பெறுவதற்கான வாய்ப்பும் மிக அதீதமாக உள்ளது. இவர்கள் எப்பேற்பட்ட கடினமான பணியையும் விருப்பத்துடன் செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். உழைப்பால் உயர்ந்திட வேண்டும் என்ற அதீத ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். வாழ்வின் ஆரம்ப காலகட்டத்தில் கடுமையான போராட்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் முழுவதும் போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாகவே இவர்களுக்கு இருக்கும். பல்வேறு விஷயங்கள்ல அவற்றை படிப்படியாக மாற்றிக்கொண்டு ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையுடன் செயல்படக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். அவர்களுடைய சொந்த முயற்சியின் காரணமாக அமைதியான வாழ்க்கையும் மன நிம்மதியான வாழ்க்கையும் பெறக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவர்களுக்கு மன உறுதி என்பது சற்று கூடுதலாகவே இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கக்கூடிய அளவிற்கு மன வலிமை பெற்றவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். இவர்களுடைய மன வலிமை என்பது மிகப்பெரிய அளவில் பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அதே சமயத்தில் சில சமயங்கள்ல பலவீனமான ஒன்றாகவும் கருதப்படுகிறதுங்க. ஏனென்றால் இவர்களுடைய மன உறுதியை மூலதனமாக கொண்டு வாழ்வில முன்னேற்றம் பெற்று பூரண வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு பல்வேறு விஷயங்கள்ல இவர்களுக்கு சாதகமாக அமைகிறது. சோதனையான வாழ்க்கையை கூட சாதனையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது. இந்த 21ஆம் தேதியில் பிறந்த நபர்களுடைய வாழ்க்கை பயணத்தில் என்பது மிக சாதாரணமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஒரு கடுமையான சூழ்நிலையை கூட தனக்கு தேவையான அறிவாற்றலை பயன்படுத்தி லாபகரமாகவும் சௌகரியமாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுவாபம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் குரு பகவானுடைய பூரண அருள் கிடைத்து அவருடைய தன்மையை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். எனவே தொழில்துறை, அரசியல் போன்றவற்றிலும் அபரிவிதமான வளர்ச்சி பெறக்கூடிய நபர்களாகவும் இந்த 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். இவர்கள் உலக அறிவை பெருக்கிக் கொண்டால் பெரும் சிந்தனையாளர்களாகவும் திகழக்கூடிய வாய்ப்பு மிக அதீதமாக இருக்கிறது. எனவே மிகப்பெரிய சீர்திருத்த சிந்தனையாளர்களாகவும் இருக்கின்றனர். உலகத்தில் உலக அறிவை பெருக்கிக் கொள்வது வாழ்வில் உயர்வு அடையக்கூடிய
ஒன்றாக கருதக்கூடிய நபர்களாகவும் இருக்கின்றனர். பல சமயங்களில் காரியவாதிகளாகவும் செயல்படுகின்றனர். ஒரு காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தை வெற்றி பெறும் வரை விடாமுயற்சியுடன் துரத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர். 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பூரண அறிவு என்பது இவர்களுக்கு வெற்றியை கொடுக்கும் விதத்தில் அமைகிறது. ரேடியோ, தொலைக்காட்சி, பத்திரிகை நிபுணராக செயல்படக்கூடிய பல விஷயத்திரமான அறிவாற்றல் பெற்ற நபர்களாகவும் இருக்கின்றனர். மக்கள் தொடர்புடன் கூடிய பல்வேறு விஷயங்களில் தலை சிறந்த நபர்களாகவும் விளங்குகின்றனர். உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை எதிர்பார்க்காத நபர்களாகவும் இருக்கின்றனர். செய்யும் காரியத்திலேயே கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பது இவர்களுடைய பலவீனமாகவும் பார்க்கப்படுகிறது. அதே சமயம் மிகப்பெரிய பலமாகவும் பல நேரங்களில் இதுவே இவர்களுக்கு அமைந்து விடுகிறது. வாழ்வில் முற்பகுதியில் போராட்டம் நிறைந்ததாக இருந்தாலும் பருவ காலத்திற்கு பின் படிப்படியாக வெற்றி பெற்று ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதில் கைதேர்ந்த நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். இந்த 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் ஆன்மீக நாட்டம் என்பது இளம் வயதில் இல்லை என்றாலும் இவர்களுடைய வயது ஏற ஏற சற்று ஆன்மீக நாட்டம் என்பது சற்று கூடுதலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் எந்த செயலை எடுத்தாலும் அந்த செயலை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியசாலிகளாகவும் பார்க்கப்படுகின்றனர். சுற்றி அலைந்து பல்வேறு விதமான சமூக நிகழ்வுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாகவும் யதார்த்தமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை அலைந்து திரிந்து தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இயற்கையின் மீது அதீத ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்கள் செய்யக்கூடிய தொழில் அனைத்துமே சற்று பயணங்கள் மேற்கொள்வதில் அதீத ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இந்த 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு மிகவும் பிடிப்பது பயணங்கள் மேற்கொள்வது, பயணங்கள் ரீதியாக பல்வேறு பணிகளை மேற்கொள்வது என அனைத்தையும் விரும்பி செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் தியாக வழியில் ஆதாயம் கிடைப்பதாக இருந்தால் மட்டுமே உழைப்பை செலுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர். மற்றபடி சில தவறான வழிகளில் ஈடுபடணும் அப்படின்னா இவர்கள் மிகப்பெரிய எதிர்ப்பாளர்களாக பார்க்கப்படுகின்றனர். எதிர்காலத்தில் நல்ல வழியில் மட்டும் முன்னேற வேண்டும் என்ற குறிக்கோள் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இவர்களின் வெற்றியின் ரகசியமே மிகப்பெரிய மனோதைரியமாக தான் பார்க்கப்படுகிறது. இவர்களுடைய மன வலிமை என்பது மற்றவர்களை விட அதீதமாக வலுப்பெற்று இருப்பதுதான் மிகப்பெரிய பலமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த 21ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு தங்களுடைய கருத்துக்கள் மூலம் இந்த உலகையே மாற்றி அமைக்க முடியும் என்ற சக்தி கொண்டவர்களாகவும் இந்த 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இருக்கின்றனர். இவர்களுடைய மன உறுதியால் தங்களுடைய வாழ்வில் நல்ல முன்னேற்றம் பெற முடியும், புகழை அடைய முடியும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றனர். 21ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இவர்களுடைய வாழ்வில் பெரிய அளவிற்கு போராட்டம் நிறைந்திருந்தாலும் தன்னுடைய இறுதி காலகட்டத்தில் அனைத்து விஷயங்களையும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டு மற்றவரையும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் என்பது இவர்களிடம் அதீதமாக இருக்கிறது. மற்றவர்களுக்காக பல்வேறு விஷயங்களை தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு தியாகம் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர். இப்படி பல்வேறு விஷயங்கள் இவர்களுக்கு பிரமிக்க வைக்கும் குணங்களாகவும் பலவீனமாகவும் அமைந்திருக்கிறது. இந்த பதிவில் 21ஆம் தேதியில் பிறந்தவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பிரமிக்க வைக்கும் குணம் என்ன என்பதை பதிவிட்டுள்ளோம். இவர்களுடைய வாழ்க்கை எப்படி அமையும் என்பதை தனியாக பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். மேலும் 1 முதல் 31ஆம் தேதி வரை பிறந்தவர்களுடைய குணங்கள் மற்றும் பலவீனத்தை பதிவிட்டுள்ளோம். அதையும் பாருங்கள், தங்களுக்கு பயனுள்ளதாக அமையும்.